on, தண்ணீர் மீது பாடுங்க. எல்லாரும் பாடணும். ஒரு மௌனமா இருக்க கூடாது. உதட துறந்து உள்ளத்திலிருந்து பாடுங்க. தண்ணீர் மீது, come on. அவர் தண்ணீர் மீது நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சேர்ந்து பாடுவோம். அவரே அவரே நம்பிக்கையோடு சொல்லுங்க. அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு அவரே 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 என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே 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 என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே ஹalleluya ஹalleluya. சந்தோஷமா சொல்லுங்க ஹalleluya. நீங்க யாருமே சிரிக்கலே, சிரிச்சிட்டு சொல்லுங்க ஹalleluya. நம் ஆண்டவர் அவர் தண்ணீர் மீது நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் ஹalleluya அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன் அவர். அவர் இன்று நம்மோடு இருக்கிறார். அதை உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நமக்காக ஜீவன் தந்தவர். நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே நமக்காக அடிபட்டவர். அவர் நமக்காக ஜீவனை தந்த தேவன் என்பதை நான் உணர்ந்து நம்ம எல்லாரும் பாடணும். நீங்க யாருமே மௌனமா இருக்க கூடாது. ஹalleluya. இந்த தலைமுறை நம்ம யாருமே மௌனமா இருக்க கூடாது. நம் மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த தேசத்துல பண்ணணும். நம் மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த தேசத்துல பண்ணணும். கம் ஆன், நீங்க யாருமே மௌனமா இருக்க கூடாது. ஆராதனை வேளையில யாருமே மௌனமா இருக்காதீங்க. உள்ளத்தை திறந்து ஆமென் உங்க மனதார பாடுங்க. ஒவ்வொரு வரிகளை நீங்க உணர்ந்து உங்க இருதயத்துல இருந்து பாடுங்க. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்க ஒருவேளை எந்த தடை இருக்கலாம், எனக்கு ஆராதிக்க முடியாது, ஆண்டவர் அண்டையில நெருங்க முடியாது என்று ஒருவேளை நீங்கள் மனம் தளர்ந்து ஆமென் ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து பாடுங்க. அவரே என்னை காண்கிறவர், அவரே என்னை காக்கிறவர் என்று நீங்கள் உணர்ந்து பாடுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடுவார். உங்க இருதயத்திலே தேவன் வருவார். உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். ஹalleluya ஹalleluya. நமக்காக மரித்தார். அவர் நமக்காக உயிர்த்தார். நம்முடைய பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே தந்தார். அதை உணர்ந்து பாடலாமா? நமக்காக மரித்தார். அவர் நமக்காக. எல்லாரும் பாடுங்க. உள்ளத்திலிருந்து பாடணும்னா அந்த இயேசு நமக்காக வந்தார். நம்ம யாருமே விட்டு கொடுக்க கூடாது இயேசுவை. நமக்காக உள்ளத்திலிருந்து பாடுங்க. கண்ணை மூடுங்க. ஏசப்பா பாருங்க. நீங்க யாரையுமே பார்க்காதீங்க. நம்ம எழுப்பிடும் கல்லாபாச்சே உள்ளத்திலிருந்து தம்பி நீங்க பாடுங்க. நமக்காக சொல்லுங்க. நமக்காக உள்ளத்திலிருந்து பாடுங்க தம்பி. நம் பாவம் இல்லாதவர் நமக்காக ஜீவனை நமக்காக உணர்ந்து சொல்லுங்க. நமக்காக மரித்தார். நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் அழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே கைகளை தட்டி சந்தோஷமா என்னோடு இருப்பவர். அவரே இயேசுவே சொல்லுங்க நம்பிக்கையோடு. அவரே அவரே என்னை என்றும் கவனமா இருக்காதீங்க. இன்னைக்கு ஏதாவது பெற்றுக் கொண்டுதான் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். என்னோடு இருப்பவர். அவரே அவரே ஒரு முறை கூட அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார்.
பாவங்களுக்காக சிலுவையிலே பலியாகி நமக்கு ரட்சிப்பை வாங்கி தந்த அந்த இயேசுப்பாவை உயர்த்துவதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உங்க வலது கருத்தை உயர்த்தலாமா? ஆமென். கம் ஆன். முழுமையாக வலது கருத்தை உயர்த்தலாமா? ஆண்டவரை நான் எந்த சூழ்நிலையிலும் ஆராதிப்பேன். நான் ஒரு பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க மாட்டேன். நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். எல்லா நேரமும் ஆண்டவரை துதிப்பேன். என்னுடைய நாவலே துதி எப்பொழுதும் உண்டு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நமக்காக ஜீவனை தந்த தேவன், நமக்காக எந்த குற்றமுமே இல்லாத தேவன் சிலுவையிலே நமக்காக பலியானார். நம்ம ஆராதிக்கல, அப்புறம் யார் ஆராதிப்பானா? அக்கா தம்பி, நம்ம ஆராதிக்கல, அப்புறம் யார் ஆராதிப்பா? நம்ம எழுப்பணும். நம்ம இன்னும் மௌனமா இருக்க கூடாது. நம்ம சொந்த விருப்பத்துக்கு வேண்டி போக கூடாது. நம்ம அவருக்கு எழுப்பணும். நம்ம புறப்பட்டு போனோம். நம்ம ஆராதிக்கல, அப்புறம் யார் ஆராதிப்பா? விட வேண்டியதை எல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவை தான் நான் உயர்த்துவேன். எனக்கு அவர் போதும். எனக்கு வேற யாரும் வேணாம். மெய்யான தேவன் அவரே. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். இனி எவ்வளவு நாள் இப்படியே இருக்கலாம்? நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரோடு சேரணும். ஜெப வாழ்க்கை மாறணும். ஆண்டவரோடு உள்ள உறவு இன்னும் நெருங்கணும். விரும்புறீங்களா? நான் இனிமே உலகத்துக்கு நேரம் ஓட மாட்டேன். உலக ஆசைக்கு நேரம் ஓட மாட்டேன். ஆண்டவருக்கு வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படி ஒரு தலைமுறை நம்ம எழுப்பணும். எவரு தேவ சன்னிதியில எழும்பலாமா? சில நிமிடம் ஆண்டவரை எழுப்பி நம்ம ஆராதிப்போமா? நம்ம ஆண்டவர் அவர் நல்லவர். நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை வெட்கப்படாம ஆராதிக்கணும். ஆண்டவரை கூறுவதற்கு நான் ஒரு பொழுதும் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவருக்காக பைபிளை தூக்கிட்டு நடக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. நம்ம தூக்கலன்னா அப்புறம் யாரு தூக்குவா பைபிளை? நம்மளை கழிஞ்சு அடுத்த ஒரு தலைமுறை எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஆண்டவருக்கு சமூகத்துல இருக்கலன்னா அப்புறம் அடுத்த தலைமுறை எப்படி? உலகம் பொல்லாதது. நம்ம மாறணும். நம்ம எழுப்பணும். அண்ணா தம்பி, நம் தேவன் நல்லவர். ஒரு சின்ன அனுபவம் சொல்றேன். என்னோட வாழ்க்கையில காலேஜ் படிக்கும் போ நான் இன்னொரு காலேஜ்ல போயிருந்தப்போ அங்க கல்ச்சுரல்ஸ் நடக்குது. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து பிள்ளைங்க வராங்க. ரொம்ப டிஜே போட்டு சினிமா பாட்டுல பாட்டு பாடி அவங்க என்ஜாய் பண்றாங்க. பேஸ் எல்லாம் போட்டு ரொம்ப டான்ஸ் ஆடுறாங்க. அந்த கூட்டத்துல நான் அப்படியே இருக்கேன். அந்த பேஸ் அடிக்க அடிக்க எனக்கு மனசுல நமக்கு எழுப்பி ஆடலாம், நமக்கு எழுப்பி பாடலாம், யாருமே இல்லையே எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு தோணுது. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ இரு, நீ எழும்ப கூடாது, நீ இரு. நான் ஆவியானவரோடு சொன்னேன், அப்ப எனக்கு இப்படி ஆட முடியாதாப்பா, எனக்கு இப்படி என்ஜாய் பண்ண முடியாதாப்பா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அதனுடைய பதில் எனக்கு வரல. நான் மௌனமாக நான் அதனுடைய பதிலை தேடிக்கொண்டிருந்தேன். சில நாட்கள் கழிந்த பொழுது ரூம்ல கீபோர்டு வாசிக்கிற பாட்டு பாடுறதுக்கு தனிமையில இருக்கும் பொழுது ஆவியானவர் பேசுறாரு, இப்ப எழும்பு, இப்ப ஆடு, இப்ப ஆடுன்னு சொல்றாரு. தனிமையில இருக்கும் அன்னைக்கு ஆடணும்னு ஆசைப்பட்டு இல்ல, இப்ப ஆடுன்னு சொன்னார். ரூம்ல யாருமே இல்லை, கதவு பூட்டிட்டு நான் ஆடுவதற்காக ஆரம்பித்தேன், பாடுவதற்காக. ஒரு 2 மணி நேரம் எப்படி போறதுன்னு தெரியல, எனக்கு ஆட தெரியாது. நான் ஆடி துள்ளி ஏசப்பாவை ஆராதிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, அன்னையில இருந்து என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றம். அது வரைக்கும் அல்லேலூயா சொல்வதற்கு வெட்கப்பட்ட, சபைக்கு முன்பந்தியில போய் இருப்பதற்கு வெட்கப்பட்ட, ஆனா என்னோட வாழ்க்கையில மாற்றம் வந்தது. நான் உணர்ந்தேன், நான் ஆட வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்துல, நான் பாட வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்துல. உங்களுக்கு ஊழியத்துல வளரணும்னு ஆசை இருக்கா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று விரும்புகிறீர்களா? கமோன், நீங்க யாருமே
உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அந்நியர்கள் மத்தியில தேவ பிள்ளைகளாக நீங்க வாழணும்.